தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 படி இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசு ஆண்டவர், உயர்ந்தவர், யாரும் அவரை உயர்த்த முடியாது. பின்ன ஏன் இந்த வசனம் இப்படி சொல்கிறது? சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதய ரீதியாக நாம் உயர்த்தி பார்க்க வேண்டும், தூக்கி பிடிக்க வேண்டும். எப்போதும் நம் சிந்தையில் ஆண்டவரை உயர வைக்க வேண்டும் என்பதே இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாகும். எப்படி என்றால், இதே பகுதியில் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் இப்படி சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று. அப்படியானால் அவர் எனக்குள்ளே பெருக வேண்டும், நான் அவருக்குள் சிறுக வேண்டும். நான் என்று சொல்லக்கூடிய எல்லா சுயமும் அழிய வேண்டும், எனக்குள்ளே அவர் பெருக வேண்டும். எனவே இந்த இடத்தில் அவரை நாம் உயர வைக்க வேண்டும். அதே சமயத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படியாக கூறுகிறார், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவருடைய சிந்தை எனக்குள் பெருக வேண்டும், நான் என்று சொல்லக்கூடிய சுயம் எனக்குள் பெருக வேண்டும். பூமியிலே அவருக்குள்ளாக எல்லா அதிகாரங்களும் கீழ்பட்டு இருக்கிறதாக அர்த்தமாகும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் என்று சொல்லும்போது அது வானமானாலும் பூமியானாலும் பாதாளமானாலும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவர் அதிகாரத்துக்குட்பட்டு இருக்கிறதாக இங்கே வாசிக்கிறோம். சர்ப்பமானது மோசையினாலே உயர்த்தப்பட்டது போல என்று இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் சர்ப்பமானது ஏன் அங்கே உயர்த்தப்பட்டது என்று கவனிக்கும் பொழுது என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து கொண்டு இருக்கும்போது ஏதோமை கடந்த பொழுது முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக உணவு அற்பமானது என முறுமுறுத்தார்கள். அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, எங்களுடைய மனதிற்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் எகிப்திலே பட்ட கஷ்டங்கள் அநேகமாக இருக்கிறது. சாந்தும் செங்கல்லும் இவர்கள் அறுத்து பார்வோனுக்கு முன்பாக கடினமாய் ஆளோட்டிகளாக இவர்கள் ஓட்டப்பட்டதை மறந்தார்கள். தேவன் தமது கரத்தினாலே இவர்களை விடுதலை செய்ததை இவர்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கு கூட கிறிஸ்துக்குள்ளே சிலர் இப்படித்தான் யோசிக்கிறோம், எங்களுக்கு வாழ்க்கை வெறும் வறட்சியாக இருக்கிறது, எங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை, ஒரு ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை வைத்து மனசாட்சியோடு நாம் வாழ வேண்டும். நாகம 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஃபயரி சர்பத் என்று வாசிக்கிறோம், அதாவது நெருப்பு பாம்பு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே உடனே என்ன செய்வார்? வழக்கத்துக்கு போல மோசே விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். இங்கே கூட ஒரு ட்விஸ்ட் வைக்கிற பாருங்க, கடித்தவன் திமிர் எடுத்துன்னு போய் கீழே படுத்துருந்தா அவன் பழைக்க மாட்டான், கடித்தவன் அண்ணாந்து பார்த்தானா அவன் பழைப்பான். நான் பழைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த சர்பத்தை பார்த்தா பழைப்பான் அப்படின்னு விபத்தை அண்ணாந்து பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்றைக்கு பிசாசானவன் அனைவரையும் கடித்து பாவத்திலே தள்ளும்படியான மிகப்பெரிய செயலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் அனைவரையும் தள்ளி மாய்க்க பண்ணுகிறான். 2ஆம் மரணத்திற்கு அவன் அனைவரையும் தள்ளுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்கள், அதை சுதாரித்து கொண்டு இந்த பூமியிலே பாவத்தினாலே விழுந்தவர்கள் சுதாரித்து பிசாசின் கண்ணியிலே சிக்கியவர்கள் கிறிஸ்துவை அண்ணாந்து பார்த்து பிழைத்து கொள்ள வேண்டும். அவர் மூலமாக பாவ விமோச்சனமும் மீட்பும் பரிசுத்த வாழ்வும் நமக்கு காத்திருக்கிறது என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அதே சமயம் இவர்களுடைய மீறுதலுக்கு அளவே இல்லை. வெங்கல சர்ப்பத்தை மோசையானவன் செய்து வைத்தான் அல்லவா? இந்த சர்ப்பம், இந்த நிகழ்ச்சி நடந்த காலம் கிமு 1450 ஆண்டுகள், ஏறக்குறைய 725 ஆண்டுகள் பிறகு, அதாவது சரியாக கிமு 725. இங்கே ஒரு கணக்கை நீங்கள் கவனித்தால்
கிமு 725. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு 725 ஆண்டுகள் ஆகிறது. 1450 ஆண்டுகள் ஆகும். பிறகு வந்த எசேக்கியா ராஜா விக்கிரக தூப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெங்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். மனித பாதுகாப்புக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சமுத்திரத்தை கடல் மாதா என்று, மேகஸ்தம்பத்தை வருணக்கடவுள் என்றும், அக்னி ஸ்தம்பத்தை அக்னி பகவான் என்றும், இப்படியே உலகத்தில் உள்ளவைகளை வைத்து கடவுள் என வழிபட ஆரம்பித்தார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். எனவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையை பின்பற்றி நம்முடைய இருதயத்தில் அவரை ஜெயக்குடியாக ஏற்றி உயர்த்தி பிடிப்போம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.